குட் மார்னிங். நான் இன்னைக்கு கிளாஸ் அப்சர்வேஷன் டேக்காக வந்திருக்கேன். ஃபௌசியா மேம் கிளாஸ் தான் நடந்துச்சு. பசங்களை அவங்க ட்ரீட் பண்ண விதம், பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற விதம் எல்லாமே ரொம்ப பேஷனேட்டாக இருந்துச்சுன்னு சொல்லப்போனால். அவங்க இன்னைக்கு ஒரு கான்செப்ட் எடுத்தாங்க, திக் அண்ட் தென்னுங்கிற கான்செப்ட். அந்த கான்செப்ட் வந்து வெறும்னா எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் பண்ணாமல் ரியல் டைம் ஆப்ஜெக்ட்ஸை வச்சு பசங்களுக்கு என்னென்ன எப்படி சொன்னால் புரியும் அப்படிங்கிறத ரொம்ப பேஷனேட்டாக அவங்க பசங்களுக்கு டெலிவர் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டோரி பேஸ்டாக குழந்தைங்களுக்கு கொண்டு போய் சேர்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி பேஸ்ட்டாக சொல்லி நல்லா தெளிவாக புரிய வச்சாங்க. கிளாஸ் அப்சர்வேஷன் டேக்கு வந்ததுனால எப்படி பசங்க கிளாஸில் இருக்காங்க, டீச்சர்ஸ் எந்த அளவுக்கு பசங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுது. அண்ட் நிறையா விஷயங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் புரிஞ்சுது டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கனெக்டிவிட்டி எந்த அளவுக்கு இன்டெப்த்தாக இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சிச்சு. பசங்களை அப்படியே ஒட்டுக்கா உட்காந்து இப்படி தான் அப்படின்னு சொல்லாமல் இண்டிவிஜுவலாக ஒருத்தவங்ககிட்டையும் அவங்க ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் சொல்லி அவங்க புரிய வைக்கிறாங்க. சப்போஸ் பசங்க ஏதாவது பண்ணலைன்னா கூட ஸ்டாப் பண்ணி அந்த பசங்களை பண்ண வச்சதை அடுத்தது அவங்க மூவ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லைக் ஐ ஹவ் பீன் டு அ குட் ஸ்கூல். ஒரு நல்ல இன்ஸ்டியூஷனுக்குள்ளே என் பையனை விட்டுருக்கேன் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஃபௌசியா மேம், பிரின்சிபல் மேம். தேங்க்யூ.